அன்பானவர்களே, நீங்க இன்னைக்கு கேட்க போற இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையே நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வாருங்கள், என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். புதன்கிழமை காலை ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அழகான புதன்கிழமை காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரத்தின் பாதியில் நிற்கும் எங்களுக்கு மீதமுள்ள நாட்களையும் உம்முடைய கிருபையோடு கடந்து செல்ல பலன் தாரும். ஆண்டவரே, இன்று நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வசனத்தின்படி எங்கள் கவலைகளையும் பொறுப்புகளையும் உம் பாதத்தில் வைக்கிறோம். எங்களுடைய வேலைகளில் இருக்கிற சவால்களை சந்திக்க தேவையான ஞானத்தையும் பொறுமையையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தையும் அன்பையும் பெருகச் செய்யும். பொருளாதார தேவைகளுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு புதிய வழிகளை திறந்து ஆசீர்வதியும். இன்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் உம்முடைய அன்பை பிரதிபலிக்க உதவி செய்யும். தீய வழிகளுக்கும் தேவையற்ற சோதனைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமம் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய வாக்குத்தத்த வசனம்: உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை காலை வணக்கங்கள். இந்த வாரத்தின் எஞ்சிய நாட்கள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் காரிய சித்தியையும் தரட்டும். தேவன் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். நீங்கள் நேசிக்கும் உறவுகளுக்கு இந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை அனுப்பி வையுங்கள். அன்பானவர்களே, டெய்லி தமிழ் பிரேயர் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.